ரைட். அடுத்தது 2022 15வது MCQ. ஒரு குறித்த மூலகம் பற்றிய சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது கூற்று, ஒரு புவியின் ஓட்டில் உள்ள மூலகங்களின் மிகுதியின் வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. புவியோடு, புவியில ஓடுன்னு சொல்லி இந்த மேற்புறம், அதுல மிக அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மூலமாக எங்களுக்கு ஆக்சிஜன் சொல்லலாம். முதலாவது இருக்கிறது ஆக்சிஜன், இரண்டாவதாக இருக்கிறது நான் நேரடி தியரியாக படிச்சு வச்சிருக்கிறது சிலிக்கன். அது முதலாவது கூற்று அடிப்படையில் சிலிக்கன் வரலாம். பாவம் மீதி அடிப்படையில் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணும். அது குறைக்கடத்தி இயல்புகளை காட்டுகிறது. குறைக்கடத்தி இயல்பு நாங்க 11ல பின்னுக்கு படிக்க போறோம். குறைக்கடத்தின்னு சொல்றது மின்ன குறைவாக கடத்தும், மின்ன கடத்தும் ஆனாலும் குறைவாக கடத்தும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூலமாக சிலிக்கனை நாங்க எடுப்போம். சரிதானே? ரைட். அது அந்த அடிப்படையிலையும் இரண்டாவது கூற்றுக்கும் சிலிக்கன் தான் பொருந்தது. மூன்றாவது, அது உலோக இயல்புகளையும் அல்லோக இயல்புகளையும் காட்டுகிறது. இது நாங்க டென்த்ல படிச்சாச்சு. ஏன்னா உலோக இயல்பு அல்லோக இயல்பு இவதான் உலோக போலிகள். சிலிக்கனும் போரோனும் ரெண்டு தான் இருக்கிறது. சிலிக்கன் போரோன் இது ரெண்டும் உலோக அல்லோக இயல்புகளை காட்டும். இது அடிப்படையில பொருத்தமான ஆன்சர் எல்லாருக்கும் பொருந்துறது இந்த சிலிக்கன். ஆகவே 15வது ஆன்சர், இரண்டாவது ஆன்சர். அடுத்தது 16வது கேள்வி. கொஸ்டினை பாருங்க. மாணவர் குழு ஒன்றினால் ஒரு சூழல் தொகுதியின் ஓரளவு பரப்பளவில் இருக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை எண்ணப்பட்டது. குறித்த ஒரு சூழல் இருக்கக்கூடிய, குறித்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விலங்குகளோட எண்ணிக்கை எண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு விலங்குகளையும் பாருங்க. அது கீழால அந்த விலங்குகள் எத்தனை இருக்கிற நம்பர்ஸ் தான் போட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி பார்ப்போம். உரிய பரப்பளவில் இருக்கும் அனலிடா கணத்துக்குரிய விலங்குகள். அனலிடா விலங்கு கணத்துல முள்ளந்தண்டு அற்றவை ரெண்டா பிரிக்கிறோம். அந்த முள்ளந்தண்டு அற்றவையில நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆர்த்ரோபோடா, எக்காயினடா, மேடா 5 கணங்கள் இருக்குது. அது ரெண்டாவது கூட்டம் இந்த அனலிடா. அனலிடாட நாங்க படிக்கிற உதாரணங்கள் அட்டை, அதாவது லீச் அட்டைன்னு சொல்லுவோம். என்ன மண்புழு, அடுத்தது நீரிஸ். இந்த நீரிஸ் வந்து கடல்ல வாழக்கூடியது. இது மூணும் தான் எங்களுக்கு பிரதானமான அனலிடாக்கள். அவை தரப்பட்டதுல மண்புழு ஒன்றும் அட்டை 2 இருக்குது. அவை வேற எங்களுக்கு அனலிடாக்குரியது இல்ல. ஆன்சர் 3 தான் வரப்போகுது. ஓகே. அடுத்தது எனக்கு இந்த இடத்துல பார்த்துட்டு போவோம். வண்ணத்து பூச்சி எந்த கணம்? ஆத்ரோபோடா. பூச்சிகள் எல்லாம் உள்ளடங்கிறது ஆத்ரோபோடாக்குள்ள. சிலந்தி ஆத்ரோபோடா, மட்டை தேள் ஆத்ரோபோடா. அவை வண்ணத்து பூச்சி, சிலந்தி, மட்டை தேள். ஆத்ரோபோடா கணங்களுக்குரிய அங்கிகளை எண்ணிக்கைன்னு கேட்டது அது 3 கூட்டிருக்கோம். நத்தை வந்து மொலஸ்காக்குள்ள வருது. மொலஸ்காக்குள்ள அது மட்டும் தான் இருக்குது, 3 வரும். பள்ளி ஊர்வனையில வாரது, முள்ளந்தண்டு உள்ளதுக்குள்ள. சரிதானே? ரைட். ஓகே.